ஸோ நம்ம இதில் வந்துட்டு ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சாம்பிள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். எப்படி ஒரு டேட்டா வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி MySQL டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் வந்து பிஹெச்பியில் வந்து எப்படி நம்ம லாகின் விண்டோ, ஸோ எப்படி ஒரு கரெக்டாக ஒரு டேட்டா லாகின் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அதாவது வந்து ரிஜிஸ்டர்டு யூசர்ஸ் மட்டும் தான் அதை லாகின் பண்ண முடியும். தப்பாக வேறு யாராவது ரேண்டமாக ஒரு யூசர் நேமோ பாஸ்வேர்டை கொடுத்தா அதை லாகின் பண்ண முடியாது அப்படிங்கிற சிஸ்டம் பண்ண போகிறோம். ஸோ லாகின் பண்ணி ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு லாகின் பண்ண யூசர்ஸ் மட்டும் தான் அந்த பேஜை பார்க்க முடியும். லாகின் பண்ணாதவங்க இந்த பேஜை பார்க்க முடியாது அப்படிங்கிறத ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து எப்படி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபைல் நியூ கொடுத்து ஸோ அதில் வந்து ஒரு லாகின் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைலில் வந்துட்டு ஓப்பன் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து www வந்துட்டு செகண்டாக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் நியூ அப்படிங்கிற ஃபோல்டரில் இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லாகின்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து index.php அப்படிங்கிற ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ index.phpங்கிற ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கிரியேட் பண்ணப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணப்போ யூசர்கிட்ட மோஸ்ட்லி என்ன வாங்குவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டேட்டா ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா நேம் அண்ட் யூசர் நேம் வாங்குவாங்க, நேம் அண்ட் இமெயில் வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக பாஸ்வேர்ட்ஸ் வாங்குவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டா வாங்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நேம் வாங்க போகிறோம், தென் அதுக்கப்புறம் யூசர் நேம் அண்ட் இமெயில் ஐடி, ஃபைனலாக பாஸ்வேர்டு வாங்க போகிறோம். ஸோ அந்த 4 ஃபீல்ட்ஸும் வந்து நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வாங்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட் HTML ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சப்ளைம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியினால HTML டைப் பண்ணி டேப் கொடுத்தோம் அப்படின்னா வந்து பேசிக் எல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ இதில் வந்து லாகின் ஃபார்ம் அப்படிங்கிற நம்ம கொடுக்குறோம். லாகின் ஃபார்ம் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற நம்ம கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டுமே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த பாடியில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம் கொடுத்து டேப் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இது கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபார்மில் வந்து 2 ஆட்ரிபியூட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஃபார்ம் ஆக்ஷனில் வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ registration.php அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நம்ம ஃபர்தராக கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் வந்து registration.php அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து இதோட ஆக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதோட மெத்தட் டேட்டாவை எப்படி நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ போஸ்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டாஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு இன்புட் டைப். ஸோ நேம் அப்படிங்கிற ஒரு டேட்டா வாங்க போகிறோம். ஸோ நேம் கோலன் இன்புட் டைப். ஸோ இதில் வந்து இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு வாங்க போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தா நேம் அப்படிங்கிறது வந்து இன்புட் டெக்ஸ்ட் தான். ஸோ இந்த இடத்துல நேம் வந்து நேம் அப்படின்னு வச்சிட்டோம். ஸோ அகைன் இதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இது மாதிரி 4 டேட்டா வாங்குறதுனால ஜஸ்ட் இது வந்து 4 டைம்ஸ் நம்ம காப்பி பண்ணிவிட்டு அதை ஆல்ட்ரு பண்ணலாம். ஸோ நேமுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா வந்து அதோட இமெயில் ஐடி வாங்கலான்ட்டு இருக்கோம். ஸோ இமெயில் ஐடி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து இன்புட் டைப் இமெயில் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் இதோட நேம்ஸில் வந்து நம்ம நேம் பதிலாக இமெயில் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். தென் தேர்டு வந்துட்டு யூசர் நேம் வாங்க போகிறோம். ஸோ அந்த யூசர் நேம் எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த யூசர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இவர் லாகின் பண்ணுறப்போ வந்து இந்த யூசர் நேம் வச்சு தான் அதை லாகின் பண்ணுவாங்க. ஸோ யூசர் நேமில் இன்புட் டைப் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ நேம்ங்கிறது ஆல்ரெடி டைப்பில் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் நேமில் வந்துட்டு யூ நேம் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். தென் லாஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு வச்சு தான் மோஸ்ட்லி எல்லா யூசர்ஸ் சைன்இன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். ஸோ இன்புட் டைப்பில் வந்துட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு டைப்பே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம யூசர் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஜஸ்ட் டாட்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ நேம் ஈக்குவல் டு அகைன் வந்து இந்த இடத்துல PWD அதாவது பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு சப்மிட் பட்டன் நமக்கு தேவைப்படும். ஸோ இன்புட் டைப் சப்மிட் அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். தென் நேம் இஸ் ஈக்குவல் டு சப்மிட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு index.php வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு. ஸோ localhost/login அப்படிங்கிறத நம்ம ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது. நேம், இமெயில் ஐடி, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ சப்மிட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு registration.phpங்கிற ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து registration.phpங்கிற ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் நியூ ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணுறப்போ registration.php அப்படின்னு நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து PHP எக்ஸிக்யூஷன் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஸோ PHP ஸ்கிரிப்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு 4 டேட்டாஸ் நம்ம கெட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிற டேட்டா கெட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம போஸ்ட் கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட்டுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ரியல் டைமில் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் ஆஃப் நேம் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். நேமுக்கு அப்புறம் வந்துட்டு நேம் அண்டு யூசர் நேம் வாங்குகிறோம். ஸோ யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அகைன் இது வந்து போஸ்ட் ஆஃப்
யூநேம் நம்ம யூநேம் தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யூநேம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்ட் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இமெயில் ஐடி வாங்கிக்கலாம். ஸோ இமெயில் ஐடி இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் ஆஃப் இமெயில் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்வேர்ட். ஸோ பிடபிள்யூ ஈக்குவல் டு போஸ்ட் ஆஃப் பிடபிள்யூடி அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த 4 டேட்டாவுமே வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் டாட் பிஹெச்பி லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த MySQL கனெக்ட் பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கனெக்ட் அப்படிங்கிற பேராமீட்டர் தான் நமக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கனெக்ட் பேராமீட்டரை எடுத்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பியில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த MySQL கனெக்ட் வந்து இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஸோ ஒரு தடவை எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த யூசர் டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு query நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ query ஈக்குவல் டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன query யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் இன்டூ ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக வெப்புங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்சர்ட் இன்டூ யூசர் நம்ம போட்டு ஸோ இன்சர்ட் இன்டூ யூசருக்குள்ள என்ன வேல்யூஸ் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த நேமுக்கு அப்புறம் வந்துட்டு யூசர் நேம், தென் அதுக்கப்புறம் வந்து இமெயில், தென் ஃபைனலாக வந்து பாஸ்வேர்ட். ஸோ இந்த 4 டேட்டாவை தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த 4 டேட்டாவை தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ 4 கொடுத்தாச்சு. பட் வந்து இந்த வெப்பில் இருக்கிற யூசர் அப்படிங்கிற டேபிள் வந்து நம்ம சில விஷயம் நம்ம ஆல்டர் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வந்து இப்போ GUI கான்ஃபிகரேஷனுக்கு போயிட்டோம். ஸோ இந்த இடத்துல யூசர் அப்படிங்கிற டேபிள் வர்றோம். ஸோ யூசர் அப்படிங்கிற டேபிளில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து யூசர் அப்படிங்கிற டேபிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஃபீல்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ஆல்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஸோ ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ஆல்டர் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ சேஞ்ச் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆட் காலம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 2 காலம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் இமெயிலுக்கு அப்புறம் அதை ஆட் பண்ண போகிறோம். இல்லை வந்து நம்ம பிஃபோர் இமெயில் கூட பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம 2 அப்படின்னு கொடுத்து கோ கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு 3 நம்ம தப்பாக கொடுத்தனால 3 வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி நேம் அண்ட் இமெயில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற 2 வேரியபிள்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 ரோஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே வேர் கேரில் வரும். ஸோ அதோட லென்த் வந்து 20 தான் வரும். ஸோ இப்போ நம்ம இது கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை சேவ் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து 2 ரோஸ் எக்ஸாக்டாக ஆகிடும். ஸோ இது வந்து டேபிள் ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இடத்துல பார்த்தோம்னா நேம், இமெயில் ஐடி, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ வந்து இந்த ஆர்டரில் தான் நமக்கு டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அகைன் நம்ம அந்த ஃபார்முக்கு போகலாம். ஸோ என்ன ஆர்டரில் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நேம், இமெயில் ஐடி அண்ட் யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ இந்த ஆர்டரில் நமக்கு வந்து இந்த டேட்டா ஆர்டரில் இருக்குது. ஸோ இது நம்ம இன்சர்ட் பண்ணுறப்போ வந்து இந்த ஆர்டரில் நம்ம வந்து இது இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த query எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இந்த இடத்துல இஃப் MySQLi query அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ MySQLi query. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட், தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு query. ஸோ வந்து இப்போ இது யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த query எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு யூசர் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நமக்கு வரும். ஸோ இதோட அவுட்புட்ஸ் இப்போ எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம லாகின் பேஜ் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நேமில் வந்துட்டு நம்ம info media அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இமெயில் ஐடியில் info@infomedia.com. ஸோ இதோட யூசர் நேம் வந்துட்டு info அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட் 123 அப்படிங்கிற ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம சப்மிட் கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் நமக்கு வந்து registration.php மட்டும்தான் வந்திருக்கு. பட் வந்து இதுக்குள்ளே blank-ஆ இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அந்த query எக்ஸிக்யூட் ஆகலை அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தா MySQL queryயில் வந்து கனெக்ட் queryங்கிறது கரெக்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்சர்ட் இன்டூ யூசர்னு கொடுத்துருக்கோம். ஸோ வேல்யூஸ் நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் வந்து நமக்கு இந்த query எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ நம்ம இந்த GUI போயிட்டு இதோட யூசர்ஸில் இருக்கிற பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு இன்னும் இன்சர்ட் ஆகலை. ஸோ நேம், இமெயிலாம் நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங் டேட்டா அப்படிங்கிறனால நம்ம சிங்கிள் குவாட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ சிங்கிள் குவாட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணாதனால நமக்கு வந்து இந்த queryயில் வந்து சம் எரர்ஸ் வந்து அக்கர் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் 123 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ சப்மிட் கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக யூசர் ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு மெசேஜ், சக்ஸஸ் மெசேஜ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் போயிட்டு யூசர் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல infomedia.com அண்ட் info123 அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டோம். தென் வந்து எப்படி ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லாகின் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்க டேட்டாவை யூசர் கொடுக்குற டேட்டாவோட வச்சு மேட்ச் பண்ணி
இது கரெக்டாக இருந்தால் மட்டும் இந்த லாகின் விண்டோ பாஸ் பண்ணு, அப்படி இல்லைனா யூசர் இன்கரெக்ட் அப்படிங்கிற ஒரு எஸ்எம்எஸ் த்ரோ பண்ணு அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு லாகின் விண்டோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செஷன் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்த மாதிரி இந்த செஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரியல் டைம் அப்ளிகேஷன் எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து login.php அப்படின்னு ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ login.phpங்கிற ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆக்ஷன்ஸில் வந்து H1ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபார்ம் தான் வந்துட்டு இதோட லாகின் ஃபார்ம். ஸோ இதில் ஃபார்ம் ஆக்ஷனில் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா login.php அப்படிங்கிற ஃபைல் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. தென் இதோட மெத்தட் ஆல்சோ போஸ்ட். ஸோ எப்போவுமே வந்து இந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாமே வந்துட்டு போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடில் தான் வரும். ஸோ கெட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபார்ம் ஆக்ஷன்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து லாகின் ஃபார்ம் அப்படிங்கிறனால 2 டேட்டாஸ் மட்டும் தான் வாங்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம் வாங்க போகிறோம். தென் வந்துட்டு பாஸ்வேர்ட் நம்ம வாங்க போகிறோம். ஸோ இன்புட் டைப்பில் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இதோட நேம் வந்துட்டு யூ நேம் அப்படிங்கிற நேம் நம்ம வாங்க போகிறோம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம விட்டாச்சு. தென் வந்துட்டு பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்தாச்சு. இன்புட் டைப்பில் வந்து நான் அகைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைப்பில் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பே இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம கொடுக்குற டேட்டா வந்து ஜஸ்ட் டாட் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம கொடுக்க போகிறோம். தென் லாஸ்ட்டாக வந்து ஒரு சப்மிட் பட்டன் கண்டிப்பாக வேணும். எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு டேட்டா ஃபீட் பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக அதை சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ சப்மிட் கொடுத்தாச்சு. ஸோ நேம் வந்து சப்மிட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. அதாவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் லாகின் ஃபார்ம் ரெண்டுமே சேம் இடத்துல இருக்குது. இப்போ ஒரு யூசர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அதை வந்து லாகின் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த யூசர் வந்து அதை லாகின் யூஸ் பண்ண முடியாது. எப்போ அப்படின்னு பார்த்தா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாத யூசர்ஸாக இருந்தால். ஸோ இப்போ இந்த login.phpல வந்து என்ன query அப்படின்னு பார்த்தா சேம் எக்ஸாக்டாக ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன கான்செப்ட் வந்திருக்கோ அதே கான்செப்டை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ MySQLi connect அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ MySQLi connectல வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். connect equal to MySQLi connect அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ சேம் இதே கனெக்ஷன் பேராமீட்டர்ஸ் தான். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுமோ எக்ஸாக்ட் அந்த சேம் பேராமீட்டர் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல லோக்கலாஸ்ட் ரூட் வெப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம டேட்டா வாங்க போகிறோம். அதாவது வந்து யூ நேம் அப்படிங்கிற டேட்டா வாங்க போகிறோம். ஸோ யூ நேம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. போஸ்ட் ஆஃப் யூசர் நேம் தான் வந்துட்டு இந்த யூ நேம். ஸோ போஸ்ட் ஆஃப் யூ நேம் நம்ம வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் வாங்க போகிறோம். ஸோ பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் ஆஃப் பாஸ்வேர்ட். ஸோ இது ரெண்டு டேட்டாவுமே நம்ம வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த query நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். ஸோ queryங்கிறது என்ன இடத்துல போட போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் query ஈக்குவல் டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர். இந்த இடத்துல வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு ஸோ இந்த யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு இந்த யூ நேம் அண்ட் ஸோ இந்த அண்ட் query இப்போ தான் ரியல் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு ஸோ இந்த $PWD. ஸோ இதுதான் வந்து நம்மளோட query. ஸோ இந்த query எப்படி இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு if கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ if MySQLi query. ஸோ இந்த MySQLi query எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் வேணும். ஒன்று கனெக்ட் அப்படிங்கிற பேராமீட்டர், நெக்ஸ்ட் வந்துட்டு query அப்படிங்கிற பேராமீட்டர். ஸோ கனெக்ட் அண்ட் query நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இந்த query எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து if ஸோ வந்து இப்போ ரெண்டு டேட்டாவும் மேட்ச் ஆகணும்ல. ஸோ அந்த ரெண்டு டேட்டாவும் மேட்ச் ஆகி ஒரு டேட்டா ரிசல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ MySQLi MySQLiல வந்துட்டு இப்போ எப்படி பண்ண போகிறோம் அந்த ரோ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அகைன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரோவை ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல எப்படி ரோ ஃபெச் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த வேரியபிள் வந்து ரோ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ரோக்கு முன்னாடி ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் தான் அந்த ஹோல் டேட்டாவுமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா $rோ ஈக்குவல் டு MySQLi fetch
அசோக் ஆஃப் ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி கொடுத்து நம்ம அந்த லாகின் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ரோ ஈக்குவல் டு MySQL fetch அசோக் ஆஃப் ரிசல்ட் அப்படின்ற கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து இஃப் கண்டிஷன் கரெக்டாக ஃபெட்ச் ஆகிடும். ஸோ ஃபெட்ச் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இஃப் MySQLi num rows of result equal to 1 அப்படின்னா வந்துட்டு echo user logged in successfully. Else echo user incorrect. ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு MySQL நம்பர் ரோஸ், அதாவது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஈக்குவல் டு 1 இருக்கணும். அதாவது வந்து இந்த டேட்டா வந்து கரெக்டாக ஃபெட்ச் ஆகி ஈக்குவல் டு, அதாவது வந்து யூசர் கொடுக்குற டேட்டாவும் அங்கே டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா 1 அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ அந்த 1 அப்படிங்கிற அவுட்புட் எக்ஸாக்ட் சேம் அப்படின்னா வந்து யூசர் லாக்டு இன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற அவுட்புட் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு வந்து எக்கோ யூசர் இன்கரெக்ட் இல்லைனா பாஸ்வேர்ட் இன்கரெக்ட் அப்படிங்கிற எரர் தான் வரும். ஸோ இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அகைன் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல யூசர் நேமில் வந்துட்டு ஸோ ஒரு டம்மி யூசர் நேம் கொடுக்கலாம். ஸோ டம்மி பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தா சம் சின்டாக்ஸ் எரர் வந்திருக்கு. அகைன் நம்ம பேக் வந்துட்டு பாஸ்வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஸோ சேம் நமக்கு இஃப் எரர் அன்எக்ஸ்பெக்டட் எரர் தான் வந்திருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டாக ஒரு செமிகோலன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இந்த எரர் அக்கர் ஆகிடுக்கு. இப்போ அகைன் நம்ம டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் சப்மிட் கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு ஜஸ்ட் பிளாங்க் தான் வந்திருக்கு. எதனால பிளாங்க் வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா கரெக்டாக ஃபெட்ச் ஆகலை. ஸோ இந்த எரர் அக்கர் ஆயிடுச்சு. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏன் நம்ம இந்த ரோ எடுத்தோம் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ வந்து ரோங்கிற வேல்யூவில் நமக்கு இந்த இடத்துல தேவைப்படாது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல டேரெக்டாக MySQL num rows அப்படிங்கிற மெத்தட் நம்ம கால் பண்ணிட்டோம். அதாவது வந்து இந்த இடத்துல அந்த டேட்டாவோட கவுண்ட் ரிட்ரைவ் ஆகிடும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து ரோங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த query எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ MySQL fetch அசோக்கும் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ MySQL num அசோக் அப்படிங்கிறதும் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த query எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இஃப் கண்டிஷன்ஸ்க்கு முன்னாடி இப்போ இந்த query எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இஃப் MySQL query அப்படி இல்லைனா ரிசல்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் ரிசல்ட் அப்படின்னு போட்டு ஸோ இந்த இடத்துல எக்கோ கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரிசல்ட் எக்ஸிக்யூட்டட். ஸோ இது ஜஸ்ட் ஒரு டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அதாவது வந்துட்டு இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறக்காக தான். ஸோ ரியல் டைமில் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து அகைன் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டம்மி பாஸ்வேர்டு வந்து யூசர் நேம்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ ரிசல்ட் எக்ஸிக்யூட்டட் நம்ம கரெக்டாக வந்து அந்த query எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரிசல்ட் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ரிசல்ட் நம்ம எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி இதோட நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபெட்ச் பண்ணி கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து MySQL num row இல்லை வந்து நம்ம ஜஸ்ட் ரிசல்ட்டே வந்து கரெக்டாக ட்ரூ ஆனதுனால இது வச்சிருக்கலாம். ஸோ இஃப் ரிசல்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. தென் இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இஃப் ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸில் வந்து இப்போ ரிசல்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் அதாவது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஃபெட்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து MySQL num rows the num rows of result. ஸோ இந்த ரிசல்ட்டோட இதை வந்து நம்ம ஃபெட்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இது கிரேட்டர் தென் 1 இருந்தது அப்படின்னா இந்த ரிசல்ட் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற அவுட்புட் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிரேட்டர் தென் 1ஓட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த query எக்ஸிக்யூட் ஆகி அதாவது வந்து 2 டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ வந்து இப்போ எந்த டேட்டாவுமே இல்லை அப்படின்னா வந்து நமக்கு இந்த எரர் வராது. ஸோ இப்போ வந்து கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸோ இப்போ வந்து ஈக்குவல் டு 0 கூட நம்ம ட்ரை பண்ணலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு தப்பான யூசர் நேம்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தப்பான யூசர் நேம்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ ரிசல்ட் எக்ஸிக்யூட்டட் கரெக்டாக வந்துருச்சு. பட் வந்து இந்த MySQL நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பேராமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும்னு கேட்குது. ஸோ என்ன பேராமீட்டர் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லைன் நம்பர் 14. ஸோ அந்த நம்பர் ஆஃப் ரோஸில் வந்துட்டு இன்னொரு பேராமீட்டர் வந்து நமக்கு வேணும் அப்படிங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டோட பேராமீட்டர் என்ன எரர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணல. அதாவது MySQL அப்படிங்கிற இம்ப்ரூவ்டு கான்செப்ட் யூஸ் பண்ணல. ஸோ அதனால தான் நமக்கு அந்த வார்னிங் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரிசல்ட் எக்ஸிக்யூட்டட் பதிலாக ஜஸ்ட் ராங் யூசர் அப்படின்னு நம்ம ஒரு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ராங் யூசர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ நம்ம தப்பான யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் அகைன் நம்ம கொடுக்குறோம். ஸோ ராங் யூசர் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ கரெக்டான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு இன்ஃபோ அண்ட் பாஸ்வேர்டு வந்து 123. ஸோ இதை நம்ம கொடுக்குறப்பையும் வந்துட்டு நமக்கு வந்து இந்த எரர் வரல அப்படின்னா வந்து நம்ம ஸ்கிரிப்ட் வந்து கரெக்ட் அப்படிங்கிறதோட மீனிங். ஸோ சப்மிட் கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் மட்டும் தான் வந்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த லாகின் கரெக்ட் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லாகின் கரெக்டாக இருந்தால் அது ஒரு வேறு பேஜுக்கு போ, லாகின் தப்பாக இருந்தால் இன்னொரு பேஜுக்கு போ அப்படிங்கிறதான் இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து MySQL நம்பர் ரோஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு ஹெடர் லொகேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஹெடர் லொகேஷனில் வந்து ஜஸ்ட் ஒரு 404. ஸோ 404 அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, தப்பான ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து 404.php. ஸோ 404 அப்படிங்கிறது வந்து ஒரு எரர் கோட், அதாவது வந்துட்டு ஒரு பேஜ் இல்லை அப்படின்னா வந்து இந்த எரர் கோடு வரும். ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்ஸ் இஃப். ஸோ எல்ஸ் இஃப்லேயும் நம்ம சேம் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது சேம் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஈக்குவல் டு 0க்கு பதிலாக 1 அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 1ல் வந்து என்ன கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா எக்கோ யூ ஆர் ரிஜிஸ்டர்டு யூசர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ யூ ஆர் ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அகைன் நம்ம பேக் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து கரெக்டான பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா யூ ஆர் ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு எக்ஸாக்டாக வந்துடுச்சு. ஸோ அப்போ நமக்கு இது மட்டும் வந்தால் போதாது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம செஷன் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச செஷன் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம புதுசாக ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ dashboard.php அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் ரிஜிஸ்டர்டு யூசர்ஸ்க்காக மட்டும்தான். அன்ரிஜிஸ்டர்டு யூசர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செஷன் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செஷன் ஸ்டார்ட். ஸோ இஃப் இஸ் செட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அது வந்து ரியல் டைமில் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இஸ் செட் ஆஃப் செஷன் ஆஃப் யூசர் நேம். ஸோ யூசர் நேம் வந்து செஷன் செட் ஆகிருந்தால் மட்டும்தான் வந்து எனக்கு இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா அது வேறு பேஜ் போகணும் அப்படிங்கிறது தான் இதோட கண்டிஷன். ஸோ இஸ் செட் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பேஜில் வந்து எக்கோ வெல்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்குறோம். ஸோ சப்போஸ் வந்து இதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து எல்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஸோ அகைன் வந்து இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஹெட்டர் லொகேஷன் வந்து இண்டெக்ஸ் பேஜுக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸ் மட்டும் தான் இந்த பேஜுக்கு வரணும், அதாவது லாகின் பண்ண யூசர்ஸ் மட்டும் தான் இந்த பேஜுக்கு வரணும். அப்படி இல்லாதவங்க அகைன் index.php ஃபைலுக்கு போயிட்டு ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இது வந்து ரீடாக்ட் எந்த இடத்துல பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே தான் செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து செஷனுக்கு வந்து நேம் அசைன் பண்ண போகிறோம். அதாவது வந்து செஷன் ஆஃப் யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து எந்த யூசர் நேம் வந்து அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே கெட் பண்ண யூ நேம் தான் வந்துட்டு இந்த செஷனோட யூசர் நேம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து அதைத்தான் நம்ம வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த செஷனோட யூசர் நேம் வந்து ஃபுல்லாக அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த login.phpக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து dashboard.php அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ வந்து நம்ம கரெக்டாக செஷன் லாக் ஆகலை, ஏன்னா வந்து நம்ம இன்னும் லாகின் பண்ணல அப்படிங்கிறனால திருப்பி அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடுக்கு. ஸோ திருப்பி இப்போ நான் லாகின் பண்ண போகிறோம். ஸோ இன்ஃபோ அப்படின்னு லாகின் பண்ணுறோம். தென் 1 2 3 அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா யூ ஆர் ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படிங்கிற அவுட்புட் வந்துடுச்சு. பட் வந்து நம்ம டேஷ்போர்ட் வந்து ரீடைரக்ட் ஆகிடுச்சா என்னன்னு இப்போ தெரியல. ஸோ டேஷ்போர்ட் இப்போ அகைன் நம்ம கிளிக் பண்ணுறப்போ வெல்கம் அப்படிங்கிற அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பண்ணப்போ வந்துட்டு நமக்கு வந்து திருப்பி ரீடைரக்ட் ஆகி இண்டெக்ஸ் அப்படிங்கிற பேஜுக்கு தான் வந்தது. பட் இப்போ வந்து அந்த வெல்கம் அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதோட மெயின் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த செஷன் அப்படிங்கிற வேரியபிள் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் ஹாஸ்ட்டில் குக்கீஸ்குள்ளே PHP SSID அதாவது செஷன் ஐடி இருக்குது. ஸோ இந்த செஷன் காரணத்தினால மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இந்த டேஷ்போர்டுங்கிற PHP நமக்கு கிடைக்கிது. ஸோ இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிளியர் சொல்லணும் அப்படின்னா இதை ரிமூவ் கொடுத்துட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இண்டெக்ஸ் பேஜுக்கு தான் போய் ஆகணும். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தா செஷன் வந்து அவுட் ஆகிடுச்சு. திருப்பி வந்து இப்போ நான் தப்பான யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்தாலும் நமக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. 404 அப்படிங்கிற அந்த எரர் மட்டும் தான் நமக்கு அக்கர் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம செஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ பட் இந்த இடத்துல ஒரே ஒரு மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ஃபோ அப்படின்னு கொடுத்து 1 2 3 கொடுத்தோம் அப்படின்னா வந்து யூ ஆர் ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுதே தவிர நமக்கு அந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற பேஜுக்கு போகலை. ஸோ நம்ம அதை ரீடைரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முழுமையான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகிடும்.
ஸோ இது எப்படி நம்ம ரீடைரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த எக்கோ யூஆர் ரிஜிஸ்டர்ட் யூசருக்கு பதிலாக இந்த இடத்துல அகைன் ஒரு ஹெடர் போடுறோம். அந்த ஹெடர் லொக்கேஷனில் வந்துட்டு டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பி அப்படின்னு நம்ம கஸ்டமைஸாக கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வெல்கம் மெசேஜில் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் எக்கோ வெல்கம் அப்படின்னு நம்ம கொடுக்காம இந்த இடத்துல வந்து ஒரு டாட் யூஸ் பண்ணி இந்த செஷனோட யூசர் நேமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ பார்க்குறப்ப எப்படி இருக்கும் பார்த்தா இந்த யூசர் லாகின் பண்ணோடனே நமக்கு வந்து ஈஸியாக டிஸ்பிளே ஆகிடுக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துட்டு 1 2 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு வெல்கம் இன்ஃபோ அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் ஃபார்ம். ஸோ இதையும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறப்போ வந்துட்டு நீங்கள் ஃபர்தராக வேறு டெக்னாலஜிஸ் அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஜேக்வரி இந்த கான்செப்ட்ஸ் இல்லை வெப் டிசைனிங் கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்டோட சேர்த்து இதெல்லாம் வர்றப்போ உங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ இதோ பேக் எண்டு வந்து இதோ ப்ராசஸ் அதாவது வந்துட்டு என்ன ஒரு வெப்பேஜ் எடுத்துக்கிட்டாலும் எதில் ஒரு லாகின் கண்டிஷன் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிஷன் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு லாகின் பார்த்துட்டோம். ஸோ இது எப்படி இந்த லாக் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். அது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த செஷன் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது லாக் அவுட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்துட்டு நம்ம கோட் வழியாகவே இதை லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிள். அதாவது வந்து செஷனோட யூசர் நேம் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது லாக் அவுட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து லாகின் இருக்குது, இந்த இடத்துல டேஷ்போர்டு இருக்குது. ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு HTML டேக் யூஸ் பண்ணி ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த பாடிக்குள்ளே வந்துட்டு பட்டன் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ இந்த பட்டனில் வந்துட்டு லாக் அவுட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ லாக் அவுட் அதாவது வந்து AHRF கொடுக்குறோம். ஸோ பட்டன் நமக்கு தேவையில்லை. எதனால் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு வேற ஒரு இடத்துக்கு பாத் மாற்ற போகிறோம். ஸோ லாக் அவுட் டாட் பிஹெச்பிங்கிற பாத் கொடுக்கறதுனால நமக்கு இது தேவையில்லை. ஸோ லாக் அவுட் டாட் பிஹெச்பிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ இப்போ செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆங்கரையுமே வந்துட்டு நம்ம வந்து இந்த இஃப் கண்டிஷன்ஸ்குள்ளேயே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை கரெக்டாக கொடுத்தாச்சு. ஸோ லாக் அவுட் டாட் பிஹெச்பிங்கிற ஃபைல் மட்டும் நம்ம இப்போ கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டு லாக் அவுட் டாட் பிஹெச்பிங்கிற ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா பிஹெச்பி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ அகைன் இங்கே ஒரு செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம்னா செஷன் ஆஃப் யூசர் நேம் வந்துட்டு நல் அப்படின்னு வைக்க போகிறோம். ஸோ நல் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா வந்து எதுவுமே அசைன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ அகைன் இப்போ வந்து இன்ஃபோ அப்படின்னு ரீடாக்ட் பண்ணிட்டோம். 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வெல்கம் இன்ஃபோ பக்கத்தில் லாக் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ எதுக்கு இந்த யூஆர் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம லாக் அவுட் கொடுத்துட்டோம். ஸோ லாக் அவுட் டாட் பிஹெச்பி வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அகைன் இது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறப்போ வந்து நமக்கு இது ரீடைரக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ வந்து கரெக்டாக ரீடைரக்ட் ஆகிடுச்சு. அதாவது வந்து செஷன் அவுட் ஆகி நமக்கு வந்து லாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சாப்டர்ஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஒரு லீனியராக சொல்லணும்னு பார்த்தா இனிஷியலாக வந்து பிஹெச்பிங்கிற ஒரு லாங்குவேஜ் பற்றி பார்த்தோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எதுக்காக அது மோஸ்ட்லி இந்த ஒரு சர்வர் சைட் லாங்குவேஜை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்ன பில்டின் ஃபங்க்ஷன், எப்படி ஒரு டேட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எப்படி ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி MySQL டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ MySQL வந்து ஒரு ரா டேட்டா பேஸ், அதாவது வந்துட்டு எப்படி ஒரு ஜஸ்ட் வெறும் queries மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த queriesயே வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, அதாவது வந்து எப்படி MySQL வந்து நம்ம கால் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இதே இந்த வேர் கண்டிஷன்ஸ், அதாவது வந்து நீங்கள் தியரட்டிக்கலாக நினைக்கிற அந்த வேர் கண்டிஷன்ஸை வந்து ஒரு லாஜிக்கலாக யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு PHP அண்ட் MySQL வந்து ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ், இந்த கோர் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு வெப் அப்ளிகேஷனுமே ஈஸியாக டெவலப் பண்ணலாம். ஸோ இது கூட நீங்கள் வெப் டிசைன் எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ், அதாவது வந்து வெப் டிசைன்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டோட சேர்ந்த ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.